வணக்கம் முருக பக்தர்களே. நம்ம தமிழ்நாட்டுல முருகப்பெருமான் கோவில் இல்லாத இடமே இல்லைங்க. ஆமாங்க. அது கடற்கரை பக்கத்துல இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, மலை பிரதேசங்கள்ல கூட சரி. நம்ம முருகப்பெருமான் கோவில் இல்லாத இடமே இல்லைங்க. அவரோட அருள் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அவரோட அரிய வடிவங்கள்ல ஒண்ணுதான் நம்ம இப்ப பார்க்க போற சிறுவாபுரி முருகன். இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல சின்னம்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கு. இந்த கோவில்ல உள்ள முருகனோட சிறப்பு வேற எந்த கோவிலும் இல்லைங்க. ஆமாங்க, நம்ம முருகன் ஒரு சின்ன குழந்தை வடிவில காட்சி தர்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் முகம் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்குமா. அதுதான் இந்த சிறுவாபுரி முருகனோட சிறப்பு. இப்ப கோவில் கட்டுமானத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் சின்னதாகவும் அழகாகவும் கட்டப்பட்டிருக்கு. கோவில்ல உள்ள வாசல்ல நம்ம சிறுவாபுரி முருகனோட சிறிய சிலை நிக்குதுங்க. சிலை குழந்தை வடிவில் அமைந்துள்ளது. கோவில் வளாகத்துல சிறிய நீர் தோட்டங்கள், மரங்கள், இயற்கை அமைப்பெல்லாம் இருக்குங்க. இந்த அமைதி சூழல் பக்தர்களோட மனத அமைதியால நிரப்புது. இந்த கோவில்ல தினசரி வழிபாடு நடக்குதுங்க. ஆமாங்க. காலை 6 மணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் பண்றாங்க. பக்தர்கள் மலர்களாலையும், குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, இங்க சின்ன சின்ன ஹோமங்கள் நடக்குது. ஆமாங்க. நம்ம முருகனுக்கு ஹோமம் பண்றாங்க. மாலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தண்டாயுதபாணிக்கு பூஜை நடக்குது. இவ்வாறு தினமும் நடக்கும் வழிபாடுகள் முருகனின் அருளை பக்தர்களுக்கு தருகிறது. சிறுவாபுரி முருகன் கோவில்ல வருடாந்திர விழாக்கள்ல பிரம்மாண்டமா கொண்டாடப்படுற விழா என்ன விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை தீப திருவிழா. ஆமாங்க, இந்த கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு கோவில் முழுவதுமே தீபங்களால அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களின் கூட்டம் வழிஞ்சு நிரம்புதுங்க. பங்குனி உத்திரத்தப்ப பாத்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகனோட சிறப்பு திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த விழாக்கள்ல பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொள்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சிறுவாபுரி முருகனோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாத பல பேர் இங்க குழந்தை பாக்கியம் பெற்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாணவன் தேர்வுல முதலிடம் பெற்றதா கூட இங்க சொல்றாங்க. நிறைய கதைகள் உதாரணமா இங்க கேட்டா நமக்கு சொல்றாங்க. குடும்பத்தார் உடல்நலமா, மன அமைதியா, பல பிரச்சனைகளுக்கு நம்ம சிறுவாபுரி முருகன் ஒரு தீர்வாக காட்சியளிக்கின்றார். இந்த அனுபவங்கள் சிறுவாபுரி முருகனோட அருளோட விசித்திர சக்தியை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா, நம்ம முருகன் ஒரு சின்ன பிள்ளை போலவே காட்சி தருகின்றார். ஆமாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் குழந்தை போலவே சினமின்றி அன்போடு உங்கள் வாழ்வில் இருப்பேன். உண்மையோடு வழிபட்டால் நான் நிச்சயம் அருள் தருவேன் அப்படின்னு நம்ம சிறுவாபுரி முருகன் நம்மளை கூப்பிடுறாருங்க. அன்பார்ந்த பக்தர்களே, முருக பக்தராகிய நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு முறை இந்த சிறுவாபுரி முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சிகிச்சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.